ஏதோ இயேசுவின் ரத்தம் என்ன கழுவி பரிசுத்தமாயிடுச்சுன்னு சொல்றீங்க. கலட்டி பார்த்தா உள்ள ஏகப்பட்ட கரையா இருக்கு, ஏகப்பட்ட கால்குலேஷன் இருக்கு, ஏகப்பட்ட மேட்ரு உள்ள ஓடி இருக்கு, ஏகப்பட்ட டீலிங் நடந்திருக்கு, ஏகப்பட்ட பிசினஸ் நடந்திருக்கு, பிசினஸ் டீலிங் நடந்திருக்காங்க. வாசிங்க. தன்னால் கூடுமானால் தன்னைத்தானே மீட்டுக் கொள்ளலாம். அவன் தான் விலைப்பட்ட வருஷம் தொடங்கி யூபிலி வருஷம் வரைக்கும் உண்டான காலத்தை தன்னை விலைக்கு கொண்டவனுடன் பாருங்க. மீட்கும் பொருளோட பவரை பாருங்க. ஒரு 50 வருஷம், 50வது வருஷம் தான் வந்து விடுதலையின் வருஷம், யூபிலி வருஷம் இப்படி வருது. 70 ஐ டோன்ட் நோ. அந்த குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் அவன் அடிமையா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவனை ரிலீஸ் பண்ணுவாங்க. நாம கூட இந்த உலகத்துல பாடுகள்ல தான் இருக்கணும். பாடுகள் மரணம் வரைக்கும் பாடல தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வித்துட்டான். இப்ப மீட்கும் போது ஒரு 25 வருஷத்துல அவனை மீட்கிறதுக்கு சகோதரன் வரான்னா அவன் என்ன செய்வான்னா, இந்த கடந்த 25 வருஷத்துக்கு மட்டும் பே பண்ண மாட்டானா, எஞ்சி இருக்கிற மீதி கடைசி வருஷங்கள் வரைக்கும் இருக்கிற டேய்ஸுக்கும் சேர்த்து தான் பே பண்றான். இப்ப சொல்லுங்க சார், இயேசு கிறிஸ்து எதிர்கால பாவத்துக்கு சேர்த்து தான் ரத்தம் சிந்தினார் நாங்க சொன்னது உண்மையா பொய்யா? பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. அவன் பே பண்ணும்போது கடந்த காலத்தின் அடிமை, ஏன்னா இப்ப ஒருத்தர் வந்து அடிமையா எடுத்தாச்சு, அவர் ஒரு 50 வருஷம் வேலை பார்த்தாகணும். ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு ரூபாய் அவன் சம்பாதிச்சு கொடுக்கணும், இவ்வளவு ரூபாய்க்கு ஒருத்துக்கு வேலை பார்க்கணும். ஒரு வருஷத்துக்கு சொல்லுவோமே ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு அவன் வேலை பார்த்து கொடுக்கணும்னு வச்சுக்கோம். 10 வருஷம் இருந்திருக்கிறான், இன்னொரு 40 வருஷம் இருக்குன்னா இந்த 40 வருஷம் அவன் இருந்தா எவ்வளவு சம்பாதிச்சு கொடுப்பானோ அந்த காசு இன்னொருத்தன் தரணும். தந்து அவனை மீட்டுக் கொள்ள. அவன் தான் விலைப்பட்ட வருஷம் தொடங்கி யூபிலி வருஷம் வரைக்கும் உண்டான காலத்தை, விடுதலையாக போகிற வருஷம் வரைக்கும் உண்டான காலத்தை தன்னை விலைக்கு கொண்டவனுடன் தனியா உட்காந்து நீ ஒரு கணக்கெல்லாம் போட்டு கொடுக்க கூடாது. எவன் விலைக்கு வாங்கணும் அவன் கூட உட்காரணும். உட்காந்து நீ என்ன சொல்ற உன் கணக்கு சொல்லு. அவன் எடுத்து வைப்பான் லிஸ்ட. விலைக்கு கொண்டவனோடு கணக்கு பார்க்க கடவன். அவனுடைய விலைக்கிரயம் கூலிக்காரனுடைய கால கணக்கு போல வருஷ தொகைக்கு ஒத்து பார்க்க வேண்டும். சும்மா நடக்கல சார். ஏதோ ஜெராக்ஸ் மிஷின் போய் டக்குனு 75 கொடுத்து ஜெராக்ஸ் வாங்கிட்டு எடுத்துட்டு வந்துடுறீங்க. ஆனா அந்த 75 நீ அசால்ட்டா வாங்குறதுக்கு பின்னாடி கலட்டி பாத்தீங்கன்னா உள்ள ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஏதோ இயேசுவின் ரத்தம் என்ன கழுவி பரிசுத்தமாயிடுச்சுன்னு சொல்றீங்க. கலட்டி பார்த்தா உள்ள ஏகப்பட்ட கரையம் இருக்கு, ஏகப்பட்ட கால்குலேஷன் இருக்கு, ஏகப்பட்ட மேட்ரு உள்ள ஓடி இருக்கு, ஏகப்பட்ட டீலிங் நடந்திருக்கு, ஏகப்பட்ட பிசினஸ் நடந்திருக்கு, பிசினஸ் டீலிங் நடந்திருக்காங்க. வாசிங்க. இன்னும் அநேக வருஷங்கள் இருந்தால் இப்ப நான் 16 வயசுல ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு எவ்வளவு நாள் வரைக்கும் பே பண்ணாரு தெரியுமா? நான் ஒரு 80 வயசு 90 வயசுல வாழ போறேன்னா 90 வரைக்கும் என் லைஃப்ல எதெல்லாம் நான் பே பண்ணுமோ அத்தனை பே பண்ணிருக்காரு சாரு.